வெல்கம் டு கீதா கிச்சன். நம்ம வந்து இப்போ நுரையீரலும் சுத்து கொழுப்பும் போட்டு இட்லிக்கு எப்படி கிரேவி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். நான் 2 நுரையீரலும் ஒரு 1/4 கிலோ சுத்து கொழுப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு, ஒரு 10-15 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா அரைக்கிறதுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள், நான் 2 பட்டை எடுத்திருக்கேன், 3 கிராம்பு போட்டிருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் மிளகு தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி போட்டிருக்கேன். காரத்துக்கு தேவையான மிளகாய், நான் வர மிளகாய், இது குட்டி மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால ஒரு 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நைஸாக பொடி பண்ணி அரைச்சிட்டு இது கூடவே சின்ன வெங்காயமும் பூண்டும் இஞ்சியும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி மசாலா எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை அரைச்சிட்டு இது கூட சேர்த்து நான் ஒரு கை அளவு தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பொடியை பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய் இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக நல்லா ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் குக்கர் வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நுரையீரல் சுத்து கொழுப்பு, அதை வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம். இதில் நான் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டு சிம்மில் வச்சு கிளறி விட்டுட்டு மிக்சியில் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஒட்டி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை நல்லா கழுவி அதை ஒரு 1/2 டம்ளர் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 1 டம்ளர் பக்கமே 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். நல்லா ஒரு 7-8 சவுண்டு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 6-7 விசில் விட்டு நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து எப்படி ஃப்ரை பண்ணி தாளித்து கொட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு சின்ன சின்னதாக இருக்கனால ஒரு 10 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதனால் பொடி பொடியாக அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வேணாம், நல்லா ஒரு பாதி அளவுக்கு செவக்க கணக்கி எடுத்து நம்ம அந்த நுரையீரல் சுத்து கொழுப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ரை பண்ண வெங்காயத்தை நம்ம கொட்டிக்கலாம். இப்போ ஆனியனை கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். மறுபடியும் ஒரு 2 சவுண்ட் விட்டுட்டு இறக்கிடலாம். இறக்கிட்டோன்னா கிரேவி பதத்துக்கு நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கிளறி விட்டு எடுத்துக்கலாம்.